Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks let the celebration begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரொம்ப சந்தோஷம் சார். சிம்பாவோட பர்த்டேக்காக பண்ணதா இது? எவ்வளவு சொன்னாலும் கேட்கற ஒரே ஆளு அந்த டைம் வந்து டாக்டர் வெளியே போறாரு, நம்ம அப்பா வெளியே போறாருன்னு சைலண்டா வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். திருப்பி நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவனை கண்டுக்கலன்னா கோவப்படுவான், கொலைப்பான், ஏன் நான் கண்டுக்கல அப்படின்ட்டு. வந்தானா நான் எங்கெங்க பண்ணுவேன் என்னென்ன பண்ணுவேன்ட்டு எல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ ஹீஸ் லைக் மை எப்படி சொல்றது, என் உயிரவன். சிம்பாவுக்கும் வந்து வைஃப் இருக்கு, சிம்பாவுக்கும் ஒரு 5 குழந்தைங்க இருக்கு. பாருங்க கேட்டுருச்சு நினைக்கிற கத்தறான். இத பார்த்த உடனே எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவி தான் ஞாபகம். எவ்வளவு வருஷம் இருக்கும் சார்? கண்டிப்பா இதுக்கு முதல்ல ரொம்ப பிரஸ்டீஜியஸ் வந்து இதுதான் சார். இந்த பல்மனாலஜிஸ்ட் தான் சார் என்னோட எய்ம். அதாவது நுரையீரல் சிறப்பு மருத்துவர்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழக அரசாங்க மெடிக்கல் கவுன்சில் வந்து நம்மளை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதான் என்னோட ட்ரீமா இருந்தது. ஆசான் அவார்டுன்னு சொல்லிட்டு ஃபார் த பெஸ்ட் டீச்சர், அதாவது நான் நல்ல ஆசிரியரும் கூட. இது என்னோட முதல் புத்தகம். ஸோ இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு 1000 to 2000 காப்பி வந்து சேல்ஸ் ஆகுது. நான் இறக்கிறதுக்குள்ள 50 புத்தகம் என் பேர்ல இருக்கும். அது என் டார்கெட். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு 3 புத்தகம் வந்து என் பேர்ல இருக்கு. அதுக்குள்ள நான் போனாலும் போயிடுவேன்னு தெரியல, பட் தட்ஸ் மை டார்கெட். எது உங்க ரூம்? ஓ, அட்வொகேட் ரூம் இல்லையா? அது வந்து அட்வொகேட் வந்து நம்ம தம்பி சென்னை ஜஸ்டிஸ் லா அகாடமி, இது அவர் ரூம். டாக்டர் சிம்பாவுக்கு வந்து தெரியும், அவர் இந்த ஸ்டிக்கரை தான் பாப்பாரு. இப்போ நீங்க எப்படி உங்களை ஒரு மேன்லியா காமிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சார் மேனுக்குன்னு இருக்கிறதே ஒரு சில விஷயம் தான் சார். நம்ம என்கிட்ட நிறைய பெண் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி பெண்ணை செலக்ட் சார். பெண்ணை பத்தி பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் கையெழுத்தெல்லாம் ஏன் புரியுறதே இல்லை? அது கிட்டத்தட்ட இதுல வந்துட்டு ஒரு 100ல இருந்து ஒரு கிளாஸ் கிட்டத்தட்ட வச்சிருப்பேன். இது என்ன சம் ஆஃப் த கலெக்ஷன்ஸ். இன்னும் கபோர்ட்ஸ்ல வந்துட்டு சோ ஒரு டாக்டர், ஒரு பிசினஸ் மேன், இந்த மாதிரிலாம் ஒரு ஹையா நம்ம நடந்து போகும்போது இந்த கிளாஸஸ் வந்து நின்று பேசும். நல்ல ஒரு பால்கோவா மாதிரி ஒரு மூஞ்சி. சோ இந்த கண்ணாடியும் தாடிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் உங்களுக்கு தெரியும், காதலா தான் இருக்கும்ட்டு. அந்த கதையை சொல்லலாமா? விட்டுறலாம், நல்லா இருக்கட்டும். எங்க இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும். என்ன ஸ்பெஷல் சார்? ஸ்பெஷல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெராரி வாட்சஸே காஸ்ட்லி. எக்ஸாக்ட்டா இப்போ இதோட வேல்யூன்றது இப்போ 2-3 lakhs இருக்கும் சார். ஆனா இந்த மாடல் இப்போ இல்ல. நீங்க டாக்டரா இல்ல மாடலான்ற மாதிரி அப்படி நின்னு அப்படி கம்பீரமா பார்க்கும்போது, ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு வரதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். வாங்க சார் ப்ளீஸ். இதுதான் டாடி மம்மி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. இப்போ அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாம் தாண்டி நமக்கு வீடுன்றது ஒரு சொர்க்கம். ஆமா சார். எவ்வளோ ஸ்பெஷல் சார். கண்டிப்பா எந்த ஊர் போனாலும் எங்க போனாலும் திருப்பி எப்போ வீட்டுக்கு வருவோம், நம்ம ரூமுக்கு எப்போ போவோம், நம்ம ரூம்ல போயிட்டு எப்போ படுப்போம் அப்படின்றது என்னதான் நம்ம வீடு இல்லை. ஸோ நம்ம வீட்டுக்கு எப்பவுமே ஒரு பாண்டு, ஒரு கனெக்ஷன், எப்பவுமே எமோஷன் எப்பவுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளை பாருங்க, உள்ள வரும்போதே பாருங்க எத்தனை பேர் நம்மளை வர வைக்கிறாங்க. செயினை போய் எடுத்து தெரியடா. ஸ்டே 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 ஸ்டே. ஆரம்பிச்சு நம்ம பையன் மாதிரி. அவர் பேர் சிம்பா, நம்ம பாத்தீங்களா. ஸோ அவர் நம்ம பையன் மாதிரி. நான் தான் அவர் ஆசையா வாங்கினேன். ஸோ அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அதுக்கப்புறம் நம்மளோட அம்மா அப்பா தம்பி எல்லாருமே இந்த வீடுன்னும் போது அது ஒரு கலகலப்பு, ஒரு சந்தோஷம், பரிமாற்றம், ஒரு கருத்து வேறுபாடு எதுவாக இருந்தாலும் பேசுறது, உரிமையோடு பேசுறது. அது எப்பவுமே மக்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறது வந்து எப்பவுமே நம்மளோட பெற்றோர்கள் தான். யார் வேணால் நம்மளை வந்து கொஞ்சம் திசை திருப்பலாம், இல்லைனா ஒரு நெகட்டிவாக லைட்டாக கொண்டு வரலாம்.
ஆனால் இல்லை இவங்க நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்துட்டு பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக அது அவங்க தான் வந்து நினைப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சில நேரத்தில் நம்மளுக்கு பிடிக்காதவங்க சொல்கிற விஷயம், பட் ஆனால் நம்ம நல்லதுக்காக ஒரு ஆங்கிளில் தான் அவங்க சொல்லுவாங்க. சில நேரத்தில் அவங்க சொல்கிறது வந்து தவறாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து நல்ல ஆங்கிளில் தான் சொல்கிறதால எந்த பெற்றோராக இருந்தாலும் சரி, எந்த பெற்றோராக இருந்தாலும் அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஆசைப்படுவாங்க. அதில் வந்துட்டு ஐ எம் ஆல்சோ வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் தம் போத் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம், நிம்மதியான ஒரு இடம். ஸோ நம்மளோட பேஷன்ஸையும் நம்ம டக்குன்னு போய் அக்சஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து வீடுன்றது எப்படின்னா நம்ம சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நம்மளுக்கு ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி ஒரு வீடாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஆசை எனக்கு. ரொம்ப பெருசாக இப்படின்னு ஓடணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இல்லை. மேபி ஃபியூச்சரில் நடந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஆனால் வந்துட்டு ஐ எம் ஹாப்பி ஹியர். டோட்டல் மெம்பர்ஸ் சார் ஃபேமிலியில்? நான், அம்மா, அப்பா, தம்பி, அதுக்கப்புறம் என்னோட டாக் சிம்பா. ஓகே, அவ்வளோதான். ஸோ டோட்டலாக வந்து ஆமாம், நாங்கள் 5 மெம்பர்ஸ். பாட்டி இருக்காங்க, சித்தப்பா சித்தி எல்லாரும் இருக்காங்க. அவங்க இன்னொரு வீட்டில் கோபாலபுரத்தில் இருக்காங்க. கீழே பார்த்தீங்களா கலைஞர் ஐயாவோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா? ஸோ அங்கே கோபாலபுரம் ஏரியாவில் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோபாலபுரம் ஏரியா தான். ஸோ வேளச்சேரி வந்து ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இப்போ ஃபேமிலியில் டோட்டல் மெம்பர்ஸ் பற்றி சொன்னீங்க, பர்டிகுலராக சிம்பா பற்றி. சிம்பாவோட பர்த்டேக்காக பண்ணதா இது? ஆமாம் சார். சிம்பா வந்துட்டு எப்படி சார், என்னோட உயிர் சார். அவன் என்னோட பையன். ஓகேங்களா, ஹீஸ் மை பாய். அதனால் வந்து என்னோட எல்லா எமோஷன்ஸையும் வந்துட்டு நிறைய இவங்கிட்ட பகிர்ந்துப்பேன். எவ்வளோ சொன்னாலும் கேட்குற ஒரே ஆள் இவன் தான். நிறைய புரிஞ்சுக்குமா சார்? எல்லாமே தெரியும் சார் அவனுக்கு. இந்த டைம் வந்து டாக்டர் வெளியே போறாரு, நம்ம அப்பா வெளியே போறாருன்ட்டு சைலண்டா வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். திருப்பி நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவனை கண்டுக்கலன்னா கோவப்படுவான், கொலைப்பான், ஏன் நான் கண்டுக்கல அப்படின்ட்டு. வந்தானா நான் எங்கெங்க பண்ணுவேன், என்னென்ன பண்ணுவேன்ட்டு எல்லாம் அவருக்கு தெரியும். நான் வந்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸை காமிப்பான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்புறம் ரெஸ்ட் ரூம் கொண்டு போய் நிற்பான். ஏன்னா அடுத்து நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு அவனுக்கு தெரியும். ரெஸ்ட் ரூம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கண்ணாடியை காமிப்பான். இந்த நேரத்துக்கு ஒரு கிளாஸ் எல்லாம் கட்டி மாட்டுவாரு அப்படின்ட்டு அதை காமிப்பான். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் கிச்சனுக்கு போவான். ஸோ தட் வந்து அடுத்து ஒரு சாப்பிடுவாரு, கிச்சனுக்கு வருவாருன்ட்டு. ஸோ என்னோட டைரக்ஷன் எல்லாமே தலைவரே சொல்லிடுவாரு. ஸோ ஹீஸ் லைக் மை, எப்படி சொல்றது, என் உயிரவன். ஸோ அவனுக்கு வந்து எப்பவுமே வந்து ரொம்ப கிராண்டா அவனுக்கு செலிப்ரேட் பண்ணுவான் பர்த்டே. என் பர்த்டே கூட அப்படி செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ஆனால் சிம்பா பர்த்டேன்னும் போது ரொம்ப கிராண்டா எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கீழே கிளினிக்ல எல்லாம் சில இடத்துல பார்ட்டிலாம் எடுத்து பண்ணி எல்லாருக்கும் வந்து பிரியாணிலாம் போட்டு எல்லாருக்கும் வந்துட்டு நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாவும் ரொம்ப ஹாப்பி. அவருக்கு பர்த்டே டேனா அவருக்கு தெரியும். அன்னைக்கு தான் அந்த காலர் மாட்டுவோம். அவருக்கு காலர் மாட்டிடுச்சுன்னா இன்னைக்கு நம்ம பர்த்டே வந்துருச்சு அப்படின்ட்டு காலையிலேருந்து மேலே வரைக்கும் கீழேருந்து குதிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்குமே ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் அவன். ஸோ சோகமாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து தோண்டி அவங்களை திருப்பி பேச வைக்கிறது, அழுதாங்கன்னா நம்ம கூடவே வந்து படுத்துக்கிறது. அப்புறம் தனிமையாக இருக்க விட மாட்டான். தனிமையாக நம்ம யாராவது நம்ம இருந்தோம் அப்படின்ற மாதிரி வேலை செஞ்சாங்கன்னா கம்முன்னு இருப்பான். ஆனால் நம்ம எதாவது தனியாக உட்காந்துட்டு இருந்தோம்னா வா விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி வெரி மெச்சூர். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி மனிதரோட இவங்களாம் இவ்வளோ அறிவாளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக் அவன். இது வரைக்கும் 0 பைட் ரெக்கார்டு சார். 0 பைட் ரெக்கார்ட்னா என்ன, ஒரு வாட்டி கூட வந்து பேருக்கு கூட கிடைச்சது இல்லை. ஒரு வாட்டி ஒரு அம்மா வந்திருந்தாங்க, பேஷண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு விளையாடுறதுக்கு இருந்தாங்க. தெரியாம அந்த வாழை ரொம்ப ஸ்ட்ராங்கா மிதிச்சிட்டாங்க. அவங்கள நல்லா வெயிட்டா இருப்பாங்க, நல்லா மிதிச்சிட்டாங்க. மிதிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு தெரியும் சில டாக்ஸ் எல்லாம் உடனே கடிக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு அக்ரெஷன் கூட பண்ணல. அப்படின்னு சவுண்டு போட்டு நகர்ந்து போயிட்டு திருப்பி அவங்கள பார்த்து லுக்கு பாவமா விட்டான். அவங்கள ஐயோ சாரிடா தங்கம்ட்டு அப்புறம் பிஸ்கெட்டு அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு கோவமே வராது சார். நீங்க அவனை என்ன வேணா பண்ணுங்களேன், அவனுக்கு கோவம் வராது. குழந்தைங்கன்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்குலாவே இருக்கா ஒரு குழந்தைனா அப்படி பார்த்துப்பான். குழந்தைங்களை வந்து விளையாட வைக்கிறது, ஓட வைக்கிறது, குழந்தைங்க கூட வந்து இது பண்றது, அந்த மாதிரி 0 பைட் ரெக்கார்ட். நீங்க சம்டைம்ஸ் அப்செட்டா இருக்கும்போது ஏதாவது ஒரு அந்த மாதிரி டைம்ல அந்த எமோஷன் புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுவான். எல்லாமே புரியும் சார் அவனுக்கு, எல்லாமே புரியும். இப்போ நான் சோகமா இருக்கேன்னா அவனுக்கு தெரியும். கோவமா இருந்தேன்னா வந்துட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் தான் கத்துறேன், வெளியே போ அப்படின்னா வந்து வெளியே போக மாட்டான். அப்பன்னு கம்முன்னு உட்காந்துருவான். உட்காந்து தலையில அப்படி ஃபேஸ் ஃபுல்லாக படுத்துக்கிட்டு உருண்டு காமிப்பான், காமெடி பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான் சார். அவன் வந்து இஸ் வெரி வெரி எமோஷனலி கனெக்டட். எவ்வளோ வருஷம் இவனுக்கு இப்போ 4.5 years ஆயிடுச்சு சார். 4.5 years 5 years கிட்ட இப்போ நெருங்க போது. நெக்ஸ்ட் பர்த்டே வந்து 5 வயசு ஆயிடுச்சு தலைவருக்கு. ஸோ அவனை கோவிட் டைம் அப்போ வாங்கினேன் 2020 வந்துட்டு ஊட்டியில் வந்து ஒரு பெரிய ப்ரீடரு. ஸோ அதுக்கிட்ட வந்து பெஸ்ட் பப்பி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இஸ் ரியலி பெஸ்ட். இவன் இந்தியன் சாம்பியனோட பையன். இவங்க அப்பா வந்து இந்தியன் சாம்பியன், அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா போலாண்ட் சைடில், அதாவது உங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரி, ஓகே, யூரோப் கண்ட்ரி. ஸோ அவங்க அம்மாவும் நம்ம இந்தியன் சாம்பியனும் சேர்ந்து பிறந்தா நம்ம குழந்தை தான் நம்ம சிம்பா. சிம்பாக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கு. நம்ம சிம்பாவோட ஃபேமிலி ட்ரீ. சிம்பாவுக்கும் வந்து வைஃப் இருக்கு. சிம்பாவுக்கு ஒரு 5 குழந்தைங்க இருக்கு. பாருங்க கேட்டுருச்சுன்னு நினைக்கிற கத்துறான். அவனுக்கு ஒரு 5 குழந்தை இருக்கு. அந்த இவனோட குழந்தைங்களும் நிறைய இடத்துல வளர்க்குறாங்க. எனக்கு ஒரு ஆசை இவனோட வரலாறு வந்து தொடரணும்ட்டு. ஸோ அடுத்து இப்போ இன்னொரு ப்ரீடிங்க்கு கேட்டிருக்கேன். ஸோ தட் இவனுக்கு அடுத்த குழந்தை பிறக்கும் போது இவனோட குழந்தையும் நான் வளர்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசை. ஸோ தட் இவனோட அந்த ட்ரீ போகக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப எமோஷனலா ஒரு கனெக்ட்.
ஸோ மோனலிசா அது ஏதாவது காரணம் இருக்கா இல்ல? இது வந்து டெக்கரேஷன் தான் சார், இது காரணம் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் ஆனால் இந்த இது பொறுத்த வரைக்கும் மோனாலிசா எனக்கு பிடிச்சது என்னன்னா, நீங்கள் எந்த கண்ணோட்டத்தோட அவங்கள பார்த்தீங்களோ அந்த கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துவாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் அங்கே சேரில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாக பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டடாக சொல்கிற மாதிரி இருக்கும், சோகமாக பார்த்தீங்கன்னா அவங்களும் ஏன் சோகமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சீனரிக்காகவும் சரி, ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட ரிஃப்ளெக்ஷனை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாஜிக்கல் ரீசன் இல்லை சார். ரைட், தேங்க்யூ. ஸோ சம் ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்தலாமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து இந்த மெமரிஸ் பற்றி எல்லாம் சொல்லுங்களேன். ஃபேமிலி சார், ஆக்சுவலாக இது வந்து இது நம்மளோட தம்பி அட்வொகேட்டு, சென்னை ஜஸ்டிஸ் லா அகாடமியோட ஓனர் அவர். ஸோ அவர் தான் வந்துட்டு சென்னை ஜஸ்டிஸ் லா அகாடமி நடத்துறாரு. என்னோட தாத்தா பாட்டி, தாத்தா தான் இப்போ இல்லை, நீங்க கலைஞர் சாரோட பார்த்துருக்கலாம், பாட்டி இருக்காங்க, கோபாலபுரத்துல தான் இருக்காங்க. நம்மளோட மம்மி டாடி கொஞ்சம் பிஃபோர். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ்ல வந்து எடுத்தது, எங்க மாமா மேரேஜ்ல எடுத்தது. ஸோ இதெல்லாம் ஃபேமிலி கலெக்ஷன்ஸ். இது வந்து நான் தான் சார், நான் தான். இந்த மாதிரி இது வந்து டாக்டரோட இன்னொரு முகம், ஓகேங்களா? டாக்டர் வந்து அது உள்ள நிறைய போட்டோஸ் காமிக்கிறேன் பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த போட்டோகிராஃபி பிடிக்கும், டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை மாதிரி டிஃப்ரெண்டாக கிளாஸஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோஸ்க்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் மாட்டணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கிளாஸ் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த இதை பார்த்த உடனே எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. எவ்வளவு வருஷம் இருக்கும் சார்? கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு இப்ப இந்த வீட்டுக்கு வந்த போது வாங்கினேன் சார், எப்படியோ ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். கண்டிப்பா நான் கூட புதுசோன்னு கண்டிப்பா இப்ப தூக்குடா இங்க புடி அங்க புடின்ற மாதிரி தான். அப்போது நல்லா ஓடுது, ஹவர்லி ஒன்ஸ் டங்குன்னு ஒரு டைம் கொடுக்கும். இல்ல உங்களுக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி எங்களுடைய தாத்தா வீட்டுல பழைய வாட்ச் ஒண்ணு இருந்ததுங்க. அதுல சவுண்ட்ஸ் வந்தாலே ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும் எனக்கு இந்த வாட்ச் எல்லாம் பார்த்தா. அதோட சவுண்ட் வரும்போதோ இல்ல அது நைட் அடிக்கும், ஒரு 12 o'clock 12 டைம்ஸ் அடிக்கும் போது நான் எந்திரிச்சிருவேன், எல்லாரையும் எழுப்பி விட்டுருவேன். அந்த மாதிரி ஏதாவது கனெக்ட் இருக்கா? அந்த மாதிரி கனெக்ட்லாம் இல்ல சார், அது மாதிரி கனெக்ட்லாம் இல்ல. ஒரு பெரிய கிளாக் இருக்கணும், அதை வந்து நம்ம ஒரு ஆர்கிடெக்டா ஒரு இந்த மாதிரி ஒன்று வைக்கலாம், ஆன்டிக்கா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால ஒரு சென்டர் பிளேஸ்மெண்ட் தான் சார், வேற எதுவுமே கிடையாது. முன்னாடி எல்சிடியில படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து பெருசா அது யூஸ் பண்றதில்ல. சரி எப்பயாவது ஐபிஎல் கீப்பிள் வரும்போது ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா மீதி டைம்ல வந்து நம்ம தான் அந்த ஸ்டிக் வந்துருச்சு, ஃபயர் ஸ்டிக். ஸோ ஹாட் ஸ்டார் இது என்ன பாக்குறது தான் சார். உங்களோட கலெக்ஷன்ஸ் பார்த்தலாமா சார்? சரி, இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க புக்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ நிறைய இங்கேயும் அவார்ட்ஸ் இருக்கு, ஸோ இதை பத்தியும் சொல்லிடுங்க சார். இதுக்கு முதல்ல ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் வந்து இதுதான் சார், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்ல பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு போட்டு வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த பல்மனாலஜிஸ்ட் தான் சார் என்னோட எய்ம். அதாவது நுரையீரல் சிறப்பு மருத்துவர்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழக அரசாங்க மெடிக்கல் கவுன்சில் வந்து நம்மளை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதான் என்னோட ட்ரீமா இருந்தது. ஸோ அதனாலதான் அது எப்பவுமே வீட்டுக்கு நடுவுலயே வந்து வச்சிருப்பேன். இது என்னோட எய்மா இருந்தது. இதோட சின்ன வெர்ஷன் வந்து கீழே கிளினிக்லயும் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது என்னோட மெயின் ட்ரீம். அதுக்கப்புறம் ரொம்ப இதை தாண்டி வந்து ரெண்டாவது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு எனக்கு என்னன்னா இந்த அவார்டு சார். இது என்ன நீங்க பார்த்தா தெரியும், ஆசான் அவார்டுன்னு சொல்லிட்டு ஃபார் த பெஸ்ட் டீச்சர். அதாவது நான் நல்ல ஆசிரியரும் கூட. டீச்சர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுக்கணும் சார், மருத்துவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறவங்களும் ப்ரொஃபஸர் டீச்சர் தான். ஸோ வந்து நான் நிறைய மெடிக்கல் காலேஜில் வந்து நான் ப்ரொஃபஸராக இருக்கேன். மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்களை சொல்லிக் கொடுக்குறது, என்ன மாதிரி துறையில் பல்மனாலஜி படிக்கிறவங்களும் எப்படி பேஷண்ட்டை பார்க்கணுன்ட்டு அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பெஸ்ட்டு இந்த மாதிரி யார் நல்லா சொல்லித்தரான்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள ஓட் பண்ணி நம்ம இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் IMAன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசான் அவார்ட்ஸ் 2022 வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்ட் டாக்டர் சபரிநாத்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அவார்டாக இருந்தது. ஏன்னா ஒரு டாக்டர்லேருந்து ஒரு டீச்சராக வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் வந்து நிறைய புக்ஸ் நான் வந்து மாணவர்களுக்காக எழுதியிருக்கேன் சார். இது என்னோட முதல் புத்தகம், ரெஸ்பிரேட்டரி அதாவது நுரையீரலை பற்றி எல்லாம் கிளினிக்கலாக பேஷண்ட் எப்படி பார்க்கணுன்ட்டு என்னோட முதல் புத்தகம். அது என்னோட ரொம்ப ட்ரீம், நம்ம ஒரு எழுத்தாளராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ RS by RS, அதாவது RSனா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நுரையீரல் சிஸ்டம், பை RS, ஆர் சபரிநாத். அதாவது என் பேரிலேயே RS இருக்கு சார், ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துட்டு இது. ஸோ RS by RS இதோட முதல் புத்தகம். இது சபரிநாத் ரவிச்சந்தர் அப்படின்ட்டு இதுல டீல் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நுரையீரல் பயிற்சி எடுக்கிற டாக்டர்ஸ் படிக்கிற பெரிய புத்தகன்றது இதுதான். ஸோ இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு 1000 to 2000 காப்பி வந்து சேல்ஸ் ஆகுது. ஸோ எல்லா மருத்துவமனையிலையும் வந்து நுரையீரல் டாக்டர் பசங்க அதை படிக்கிறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, நான் டெல்லிக்கு போயிருந்தேன். குருகிரகம் அப்படின்னு தெரிய வரும், அங்கே மேதாந்தான ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே போயிருந்தேன். அங்கே DNB எக்ஸாமுக்காக வந்துட்டு நான் எக்ஸாம் எழுத போனேன், ஓகேங்களா? நானும் வந்து ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா டிகிரி தான், MD முடிச்சு சும்மா பின்னாடி போட்டு போல. ஸோ அங்கே போயிருந்தேன். அங்கே அந்த DNB எக்ஸாமுக்கு வந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த டிஎன்பி படிக்கிறவங்க என் புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, என் முன்னாடியே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சும்மா அவங்ககிட்ட ஜாலியாக போயிட்டு இந்த புக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவங்க சூப்பர் புக்கு, இதுலேருந்து தான் நாங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கோம், எவன் எதுனான்னு தெரில, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன் இந்த ஆர்த்தர் தெரியுமா, சபரிநாத் ஏதோ ஒரு தாத்தாவாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹிந்திலையோ இங்கிலீஷ்லையும் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து என்னோட கார்டை காமிச்சேன். அப்படின்னு என் கார்டை பார்த்து சபரிநாத் ரவிச்சந்தர் சார் நீங்களா அப்படின்னாங்க. நான் தான் அப்படின்னு. சார் என்ன சார் இது உங்கள் புக்கா, நீங்கள் தான் ஸோ வித் ஆர்த்தர்ன்னு சொல்லிட்டு அப்போ என் புக்கில் வந்து அவங்க சைன் வாங்கினாங்க, ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க சார்ன்ட்டு. இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் மூமெண்ட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நம்ம புக்கை வந்து படிக்கிறாங்க அப்படின்னும் போது வந்துட்டு அதோட வந்து ஒரு எழுத்தாளருக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. இப்போ இது என்னோட ரீசெண்ட் லான்ச் லெக்சர் நோட்ஸ் இன் பல்மனாலஜின்ட்டு. அதாவது நம்ம இந்தியா ஃபுல்லாக கேட்டிருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிலையும் கேட்டிருக்கிற நுரையீரல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு அதை வந்து ஆன்சரோட நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மருத்துவ மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா மருத்துவ டைமில் வந்து அவங்க பேஷண்ட்டை பார்க்கறது, இந்த வார்ட்ஸ் ரவுண்ட்ஸ் இதுலேயே டைம் போயிடுது. அவங்களால வந்து நிறைய டைம் வந்து படிக்கிறதுல கவனம் செலுத்த முடியல. அதனால வந்து படிக்கிறத கொஞ்சம் ஈஸியாக்கணும். இல்லை புக்குங்கெல்லாம் பெரிய பெரிய சைஸில் இருக்குது. அப்போ பெரிய பெரிய சைஸில் அவன் அந்த 5000 பேஜ் படித்து முடிக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த 5000 பேஜில் நம்ம எடுக்கிறது ஒரு 100 பாயிண்ட் தான் இருக்கும். அந்த 100 பாயிண்ட்டை ஏன் மாணவர்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த புத்தகம் எழுதுகிற பேஷன். என் டார்கெட் வந்து நான் இறக்கிறதுக்குள்ளே 50 புத்தகம் என் பேரில் இருக்கும். அது என் டார்கெட்டு. இப்போ இது வரைக்கும் வந்துட்டு 3 புத்தகம் வந்து என் பேரில் இருக்குது. RRRன்னு ஒரு புக்கு, RS/RS லெக்சர் நோட்ஸ் இன் பல்மனாலஜி. இன்னும் 47 புக்கு எழுத வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள நான் போனாலும் போயிடுவேன்னு தெரியல. பட் தட்ஸ் மை டார்கெட். ஓகே, தட்ஸ் மை டார்கெட். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அதாவது சபரி போனாலும் சபரியோட லீகசி, அப்புறம் சபரியோட புக்ஸ் மருத்துவ மாணவர்களுக்கும் மருத்துவ ஃபீல்டுக்கும் வந்து உதவணும் அப்படின்றது என்னோட பெரிய கனவு. 50 புக்ஸ் அப்படின்றது 50 புக்ஸ் என் பேர்ல 50 புக் இருக்கணும். கண்டிப்பா 100ஆவே இருக்கட்டும். உங்களோட ஆசீர்வாதங்கள் சார். கண்டிப்பா சார். சோ எது உங்க ரூம்? ஓ, அட்வொகேட் ரூம் இல்லையா? அது வந்து அட்வொகேட் வந்து நம்ம தம்பி சென்னை ஜஸ்டிஸ் லா அகாடமி. இது அவர் ரூம். டாக்டர் பொதுவா வண்டியில தான் நாங்கெல்லாம் ஒட்டி வச்சிருப்போம். அந்த மாதிரி சிம்பாவுக்கு வந்து தெரியும், இந்த ஸ்டிக்கரை தான் பாப்பாரு. இந்த பிளாக் ஸ்டிக்கர் இங்க போக மாட்டேன்ட்டு இந்த ரூம்ல தான் போவாரு. அவர் அந்த ரூம்ல அலௌட் போக மாட்டாரு, அவர் உறவ மாட்டாரு தம்பி. அவர் நம்ம கூட தான் க்ளோஸ். அவர் தாராளமா தைரியமா வந்து இதை தட்டி திறந்து போறது. இந்த ரூம் வாங்க வாங்க ப்ளீஸ். உங்களுடைய பர்சனல் ரூம் இல்லையா? சோ வேலையெல்லாம் முடிச்சு வந்து அப்பாடா அப்படின்னு அந்த பெட்ல படுக்கும் போது தான் அப்பா we feel so relaxed. ஆனா அது படுக்கிறது ஆக்சுவலா மருத்துவரா நான் எல்லார்கிட்ட சொல்லுவேன், நீங்க 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும், 10 மணிக்கெல்லாம் தூங்கிடணும், அன் டைம்ல நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், இன்டர்வியூ எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா அதை ஃபாலோ பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு சார். ரைட், ஏன்னா பேஷண்ட் வருவாங்க, 11 மணிக்கு ஒருத்தவங்க போய் தண்ணி எடுக்கணும், 11 மணிக்கு ஒருத்தவங்க காத்து சேர்ந்துட போய் டியூப் போடணும். அப்படி பண்ணலன்னா அந்த உயிரை அங்க பிழைக்காது. அப்படின்னும் போது நம்ம மருத்துவரை தாண்டி நம்ம அந்த இடத்துல போயிட்டு ஒரு நம்ம தூக்கத்தை தாண்டி அந்த உயிரை காப்பாற்றணுன்றதான் நம்ம நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால நிறைய டைம் வந்து படுக்கிறதுக்கே 12, 1 இந்த மாதிரி டைம் ஆகிடுது சார். ஸோ இதெல்லாம் புரிஞ்சு யார் இருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நம்ம டைம் இருக்கு, அதனால தான் நாங்கள் 4 பேர் பண்ணுறோம். ஓகே, ஓகேங்களா? ரைட். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் இது வந்து ரொம்ப முக்கியமாக என்னன்னா சார், டெய்லி நைட்டு என்னதான் டைம் நம்மளுக்கு வந்து பேஷண்ட்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாலும் ஒரு அரை மணி நேரமாவது மினிமம் வந்து படிக்கிறதுக்கு ஒதுக்குவோம் சார். கம்பல்சரி டெய்லி ஒரு 1/2 hour வந்து இன்னைக்கு என்ன ரீசெண்ட் அப்டேட்ஸ் நடந்திருக்கு, இன்னைக்கு என்னென்ன வந்து மருத்துவ ஃபீல்ட் நடந்திருக்கு, பிளஸ் நம்மளோட சப்ஜெக்ட்லயே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் ஃபிஷ்மேன் புக் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவன் 3 வால்யூம் வச்சிருக்கான் சார். ஒரு வால்யூமும் 2000-3000 பேஜ். இதெல்லாம் வந்து படிச்சு முடிக்க முடியாது. அப்ப தினம் வந்துட்டு ஒரு பேஜ் படிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு பேஜ் டெய்லி படிக்கிறதே நம்மளோட மெயின் டார்கெட். ஸோ அதனால வந்து நிறைய புக்ஸ் வந்து வச்சு டெய்லி ஏதாவது வந்துட்டு ஒரு 1/2 hour ஏதாவது ஒரு புக்ல ஒரு பேஜாவது படிப்பேன். ஸோ தட் நாலேஜ்ன்றது ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம மெயின் எய்ம். இதை தாண்டி சில நேரத்தில் வந்து டிப்ரெஸ்ட் இருந்தால் மோட்டிவேஷன் புக்ஸும் வச்சிருப்பேன் சார். இப்போ எக்ஸாம்பிள் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக், மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். அதாவது வந்துட்டு ஒரு அர்த்தம் வந்து ஒரு ஆம்பளை எப்படி பார்க்கணும், ஒரு பையன் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், இந்த மாதிரி வந்துட்டு நம்மள வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கிள்லையும் ஒரு சக்சஸ் ஆங்கிள்லையும் கொண்டு போகிறதுக்கு நிறைய மோட்டிவேஷன் புக்ஸும் நம்ம வச்சிருக்கணும். ஸோ எல்லா மாணவர்கள்கிட்டையும் நம்ம சொல்றதுன்னா உங்க ரூம்ல வந்துட்டு எப்பயுமே புத்தகங்கள் வச்சுக்கோங்க. புத்தகங்கள் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு துணை, எப்பயுமே நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். அந்த புக்ஸ் ரீடிங் ஒரு டெய்லி ஹேபிட்டாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ என்கிட்ட நீங்கள் எந்த மருத்துவ ரீதியாக பெட் அண்ட் சேலஞ்ச் எந்த டாபிக் கேட்டாலும் அதை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் என்னால் எக்ஸ்டம்போராக பேச முடியும். இப்போ நீங்கள் டக்குன்ட்டு வந்துட்டு சார் கண் புற்றுநோய் பற்றி பேசுங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும். மூளையை பற்றி பேசுங்க, ஒரு 1 மணி நேரம் பேச முடியும். எந்த டாபிக் கேட்டாலும் ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேச முடியுதுன்னா அதுக்கு புக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். அந்த புக்கெல்லாம் மைண்டில் வந்து ஏற்றி தான் நம்ம ஒரு புது புக் எழுதுகிற லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம ஒரு 2-3 புக்கை விட்டுருக்கோம். ஸோ அது வந்து புக்ஸ் நம்ம எப்பவுமே விடக்கூடாது சார்.
சோ இதெல்லாம் தாண்டி சார் ஆண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா பெண்கள் அப்படின்னா நிறைய அவங்க ஜிமிக்கில இருந்து எல்லாமே போடுறாங்க. இப்போ நீங்க எப்படி உங்களை ஒரு மேன்லியா காமிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சார் மேனுக்குன்னு இருக்கிறதே ஒரு சில விஷயம் தான் சார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து தாடி, ஓகேங்களா? தாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. முடி வந்து பாத்தீங்கன்னா முடி இல்லைனாலும் அழகு சார். அது வின் டீசல் எல்லாம் பாத்திருக்கீங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொல்லுங்க சார், நான் அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்கிறது. அதனால வந்துட்டு முடி இல்லைனாலும் அழகுதான், முடி இருந்தாலும் அழகுதான். அந்த தாடி வந்து நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் திங். அதுல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா. அது சோ அதை தாண்டி வந்துட்டு மேன் கிட்ட வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும். சோ அந்த ஸ்மெல்ல வந்து தூக்குற மாதிரி தான் பெர்ஃப்யூம் வந்து போடணும் அப்படின்ட்டு எனக்கு எப்பவுமே இது. சோ இல்லைன்னா நீங்க பெர்ஃப்யூமே போடலன்னா கூட அந்த ஸ்மெல் அழகா இருக்கும். அந்த மேனுக்குன்னு ஒரு ஆண்ட்ரோஜன்னால ஒரு ஸ்மெல் செக்ரேட் ஆகும். அதை தூக்குற மாதிரி பெர்ஃப்யூம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனல் பெர்ஃப்யூம் வந்து இந்த பல்காரி பிளாக். இதை நீங்க லைட்டா ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஒரு மாதிரி மஸ்கியா இருக்கும். அடிங்க பாருங்க, ஒரு மாதிரி தெரியுதுங்களா? ஒரு மாதிரி மஸ்கியா ஏறும். சோ இது மாதிரி சென்ட் தான் யூஸ் பண்ணுவேன். தவிர எனக்கு எப்பவுமே இந்த பிங்கிஷ் டைப் ஆஃப் இந்த ஃப்ளவர் ஸ்மெல்லு, ஜாஸ்மின் ஸ்மெல்லு, ரோஸ் ஸ்மெல்லு, இந்த மாதிரி டைப் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே கொஞ்சம் பிடிக்காது. அவாய்ட் பண்ணிடுவேன். அதுக்கு பெர்ஃப்யூம் எல்லாமே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் மை பெர்ஃப்யூம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்துட்டு அஸ் அ டாக்டராக சரி, ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு மேன் எப்பவுமே வந்துட்டு பென்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரணும். பேனாக்கு இம்பார்ட்டன்ட் தரணும். இப்போ நம்ம என்கிட்ட நிறைய பென் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பெண்ணை செலக்ட் பண்ணுவேன். பெண்ணை பத்தி பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் கையெழுத்தெல்லாம் ஏன் புரியுறது இல்லை? அது சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்லிடுறேன் சார், கண்டிப்பா சொல்லிடுறேன். முதல் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா சார், இந்த எல்லாரும் இந்த எம்பிபிஎஸ் படிச்சு முடிக்கும் போது ஹவுஸ் சர்ஜன்சின்னு ஒன்று பண்றாங்க. ஹவுஸ் சர்ஜன்சியில வந்து பெரும்பாலும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் தான் அதிகம், பிரைவேட் காலேஜ் 1-2 தான் இருந்தது. கவர்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பேஷண்ட் நிறைய பேர் வருவாங்க. சோ நிறைய பேர் ஒரு நாளைக்கு 100 ஓபி 150 ஓபி நம்ம ஸ்பீடா பார்ப்போம். அப்ப பார்த்து எழுதும் போது அந்த ட்ரக் வந்து பாராஸ்டமால் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா PARA அப்படின்னு மட்டும்தான் நம்மளால எழுத முடியும். மீதா மால் அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ ஒரு ட்ரக் இப்போ பேண்டப்ரசோல் அப்படின்னா PANTRAZOL அப்படின்னு போயிடும். ஸோ அப்படி ஸ்பீடா அந்த எழுதிட்டு இருக்கும் போது அதை நம்ம எழுதி என்ன ஆயினா நம்ம டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங்னா நீங்க ஒரு பேஷண்டா இருக்கீங்கன்னா நீங்க முதல்ல இந்த 2 வார்த்தையை வச்சு நீங்க மருந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா முதல் 2 வார்த்தை உங்களுக்கு தெரியும். PARAன்னு வருது, பேரா தான் சொல்றாரு. நீங்க ஃபுல் வேர்டை பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் 3 வார்த்தை தான் கரெக்டா வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பீட்ல போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் மாறும். ஆனா இப்போ ஓப்பனா சொல்லணும்னா டிஜிட்டல் வழிமுறை வந்துருச்சு. இப்போ டிஜிட்டல் வழிமுறை வந்தோம்னா எல்லா பேஷண்ட்டுக்கும் இப்போ நம்ம கிளினிக்லயே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிஸ்கிரிப்ஷன் பிரிண்ட் அவுட் தான். அந்த ட்ரக் என்ன மாலிக்யூல், என்ன டோஸ், எப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கு. இப்போ அந்த டாக்டர்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் தொல்லை வந்து இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. அது வந்து பர்பஸா இப்படிதான் பண்ணணும் அப்படி இல்ல அப்பெல்லாம் இல்லவே இல்ல. நான் கேக்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல திட்டும்போது டே உன் தலையெழுத்தும் டாக்டர் கையெழுத்தும் ஒரே மாதிரி தான்டா இருக்கும் அப்படின்னா நிஜமா விளையாட்டுக்கு சொல்றது. அப்படி கேட்கற இதே டவுட்டை நான் கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ரொஃபசர் கிட்ட கேட்டேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது 3rd இயர் 2nd இயர் MBBS படிச்சுட்டு இருக்கும்போது ஏன் சார் டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங்ல அப்படி இருக்குன்ட்டு. ஆனா எல்லாருமே சொன்ன பதில் வந்து பாத்தீங்கன்னா நீ எழுதுவல உனக்கு அதே வரும் அப்படின்ட்டு. சோ அது வந்து ஒரு டிஃபால்ட்டா வரல. நீங்க எழுதுறதுல பிரச்சனை இல்ல சார், மருந்து மெடிக்கல் ஷாப்ல மாத்தி கொடுத்துட்டா பிரச்சனை. அந்த பயம் வரும் இல்லையா? அது அங்கதான் மெடிக்கல் ஷாப் காரங்க ட்ரெயின் ஆவாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து டாக்டர்ஸோட ஹேண்ட் ரைட்டிங்க பார்த்து அவங்களுக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க சார். ஆனா புதுசா வரா மெடிக்கல் ஷாப்புக்குன்னா கண்டிப்பா தெரியாது. பட் ஆனா இப்போ வந்து டிஜிட்டல் முறை ஆயிடுச்சு. எல்லாமே ஆன்லைன் ஆப்ஸ் வந்துருச்சு. எல்லாமே ஆன்லைன்லயே நம்ம வந்து ட்ரக்ஸ் ஆர்டர் பண்ணலாம்னு வந்துருச்சு. பிளஸ் எல்லா கிளினிக்குமே இப்போ வந்து டிஜிட்டல் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்ன்றாங்க. அதனால வந்துட்டு இப்போ பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதோட நிறைய நம்ம கீபோர்டை யூஸ் பண்றோம். பென்ஸ் வந்து கண்டிப்பா இந்த சிக்னேச்சர் நம்ம போட வேண்டியது இருக்கு. ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் நம்ம டாக்குமெண்ட் உங்களுக்கு காமிக்க வேண்டியது இருக்கு. இதுக்கெல்லாம் மட்டும் நம்ம பென்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ பென் அதான் சார். ஸோ அதனால இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்னைக்கு இந்த ஷர்ட் போடுறோம் அப்படின்னா இதுக்கு மேட்சா நம்மளுக்கு வந்து பென் வந்து வைக்கணும் சார். இப்போ நம்ம இந்த லைட் கலர் ஷர்ட் போடுறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து இதுல வந்து இந்த சப்மரின் பென்ஸ், சப்மரின்ல வந்து இந்த இதெல்லாம் சூஸ் ஆகும் சார். இது ஸ்லிம் ஃபிட் வேணும்னா வந்துட்டு இந்த பிளாக். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டா இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லைட் கலர்ஸ் லைக் இந்த ஒயிட்க்கு இல்லை இந்த சில்வர் இந்த மாதிரி போடக்கூடாது. இப்போ இதே நீங்க டார்க் ஷர்ட்ஸ் போடுறீங்க, இப்போ எக்ஸாம்பிள் ஃபுல் பிளாக் ஷர்ட் போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா அந்த டார்க் ஷர்ட்ல போயிட்டு இப்போ இந்த மாதிரி டோட்டல் பிளாக் பென் வைப்பாங்க. அப்படி வைக்காம அந்த மாதிரி டைம் அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஒரு சப்மரீனோட பென்னு, ஓகேங்களா? ரொம்ப நல்ல கம்பெனி. ஸோ இதோட அந்த சில்வர் ஃபினிஷ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு இது சூட் ஆகாது. ஆனால் டார்க் ஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மென்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த பென் செலெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு சேஞ்சஸ் காமிக்கலாம். அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பென் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லணும் அந்த காலத்துலேருந்து பார்க்கர் தான். பார்க்கர் வந்து அது என்னதான் அதுக்கு மேலே சப்மரின் இந்த மாதிரி பென்ஸ் இருந்தாலும்
பார்க்கர் வந்து எனக்கு எப்பயுமே பிடிச்ச பென். ஸோ பார்க்கர் பென்ஸோட கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து வச்சிருப்பேன். அதே மாதிரி எனக்கு ஆலிவ் கிரீன் பென்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்காது. இது வந்து பேச்சர் அப்படின்றதுல ஒரு ஆலிவ் பென். ஸோ இது வந்து யூனிசெக்ஸா எல்லா கலருக்கும் போகும். ஸோ எப்பவுமே நீங்க பென் வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னும் போது ஒரு மேனுக்கு வந்து ஒரு கெத்துன்னும் போது பென்ஸும் ப்ளே பண்ணும் சார். அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இவ்வளவு படிச்சுட்டு நான் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு பால் பாயிண்ட் பென் ஒரு சொல்லிட்டு இப்படி நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதும் தான், அதுவும் ஏதும் தான். பட் அந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி மேல்ஸுக்குன்னு ஒரு கெத்து காமிக்கிறது அப்படின்றது ஒரு சில விஷயம் தான் சார். ஸோ நம்ம ப்ரொஃபஷனலா முதல்ல சூப்பர் ஆயிடணும். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் அழகு காமிக்கணும் போது நான் ஒன்றும் 2 லட்சம் 3 லட்சம் பென்லாம் போகணும்னு சொல்லலை. ஒரு 350 400 போனாலே வந்துட்டு டீசென்டான பார்க்கர் பென்ஸ் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இது வந்து கிளிஞ்சி சார். இப்போ இந்த வார்ட் ரவுண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்டி ஃபினிஷ். இது இப்போ உட்டி ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் உட்டி ஃபினிஷ். ப்ரொஃபஷனலாக ஒரு டீன்ஸ் ஆஃபீஸில் உட்காடுறோம் அப்பெல்லாம் எடுக்கும் போது வந்துட்டு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கணும். பேஷண்ட்ஸ்க்கு எதிரையும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கணும். டாக்டர் பார்த்து தே ஷுட் அட்மையர், நல்லா இருக்கு சார் பென்ஸ்லாம் சூப்பரா. நீங்க பாக்கும்போது வெளிய எங்கயாவது போறீங்கன்னா அது பர்ச்சேஸ் பண்றது உண்டா? இது பார்த்து கண்டிப்பா சார், கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்றது உண்டு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஏர்போர்ட் ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் போறோம் அப்படின்னும் போது வெளிநாடுக்கு போகும்போது ஒரு ஸ்டோர்ல பார்க்கும்போது ரொம்ப கேட்சியா ஏதாவது பென் இருக்கான்னு பார்ப்பேன். பென் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டியா இருக்கணும். இப்போ இந்த பென்ஸ்லாம் பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இட் வில் லுக் வெரி ட்ரெண்டி அண்ட் கேட்சி. அதுல வந்து இந்த மாடல் ஐ திங்க் வந்து இதுல பெர்ஃப்யூமும் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? இட்ஸ் அ பெர்ஃப்யூம். இப்போ டக்குன்ட்டு நம்ம ஸ்மெல்லி ஏதாவது ஆனோம்னா டக்குன்ட்டு இப்படி பெர்ஃப்யூமை தேய்ச்சிக்க வேண்டியது தான். டக்குன்ட்டு இப்படி ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மாடல்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஸோ பென் மாதிரியே இருக்கும், ஆனால் அதை டார்ச் லைட்டாக யூஸ் பண்ணலாம். பென் மாதிரியே இருக்கும், பெர்ஃப்யூமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். சில நேரத்தில் இந்த சப்மரினோட ஆத்தென்டிக் பியூர் ஒயிட் இது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலெக்ஷன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு பென் மேல ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இந்த சின்ன வயசுல இருந்து எழுதுறதா இருக்கலாம், இல்ல எந்த ஃபீல்டா இருந்தாலும் அது ஒரு நோட்டபிள் ஐக்கானா யூஸ் பண்றது அப்படின்னு. கண்டிப்பா சார். இப்ப நம்ம கலைஞர் சார்னாலே என்னன்னு சொல்றோம், பேனான்னு தானே சொல்றோம். ஸோ அந்த பென்ன்றது ஒருத்தவங்களோட இது. ஸோ அதே மாதிரி பேனாக்கும் வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ எல்லாமே வந்து என்னதான் டிஜிட்டல் டைப்பிங்ல இருந்தா கூட ஒரு பேனா எப்பவுமே கையில வச்சு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா பல விஷயங்கள் இது எழுதும். ஸோ பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வாளோட வந்து பேனா ரொம்ப கூர்மையானது. உங்களுக்கு தெரியாதது இல்லை, உங்க துறை தான் பத்திரிகை துறை. அதனால கண்டிப்பா நீங்களும் நல்லா எழுதுறீங்க. அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கும் நிறைய எழுதுறதுக்கு பென் சார். இதை தாண்டி அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்னொன்று விஷயம் காமிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்னோட போட்டோஸ் நீங்களாம் பாத்தீங்கன்னா வெளியே தனியா காமிக்கிறேன். இந்த போட்டோஸ் எல்லாமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். என்னன்னு பாருங்க. நீங்க சும்மா எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிருக்கிற ஸ்பெக்ஸ். கண்டிப்பா. சோ எந்த போட்டோ இப்ப கூட பாருங்க, எப்பவுமே வந்துட்டு கண்ணாடி இல்லாம இருக்க மாட்டேன். ஆமா, நீங்க இன்டர்வியூலயே கண்ணாடி போட்டிருக்கீங்களே சார். நம்ம ஆங்கர் சரியா எடுத்துப்பாங்க சார், இந்த கண்ணாடி கண்டிப்பா போடணுமா அப்படின்வாங்க. நான் வந்து இல்ல சார் நான் போடுறேன் அப்படின்னு. இல்ல அதுதான் சம்டைம்ஸ் அது கிளார் அடிக்கும்ன்றதால எடுத்துருங்க அப்படின்வாங்க. சோ இந்த கண்ணாடி ஏன் போடுறீங்க? இந்த கண்ணாடின்ற ஒரு பேஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்தது. திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா மேண்டினஸ்ல வந்து கிளாஸும் ஒரு யூனிக் திங். இப்போ என் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிடுவீங்க. இது ஒன் ஆஃப் அவர் கலெக்ஷன்ஸ். கிட்டத்தட்ட இதுல வந்துட்டு ஒரு 100ல இருந்து ஒரு கிளாஸ் கிட்டத்தட்ட வச்சிருப்பேன். இது என்ன சம் ஆஃப் த கலெக்ஷன்ஸ். இன்னும் கபோர்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கு, இன்னும் இருக்கு. இது ரொட்டீன் டெய்லி யூஸ்ன்றதுனால இப்போ இதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன். இதை இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜென்டில்மேன் கிளாஸஸ்ல இப்போ இது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப இது பிடிச்ச கிளாஸ். இந்த சன்ல இருந்து ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் டை போட்டு இப்போ இந்த கிளாஸ் இந்த ஸ்பெக்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா இட் வில் கிவ் அ வெரி ப்ரொஃபஷனல் கூல் லுக். புரியுதா நான் சொல்றேன்? நிற்கும் போது பார்க்கும் போது அந்த ஸ்டைல் அந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும், பிளஸ் கூலாகவும் இருக்கும். ஸோ ஒரு டாக்டர், ஒரு பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரிலாம் ஒரு ஹையாக நம்ம நடந்து போகும்போது இந்த கிளாஸஸ் வந்து நின்று பேசும் சார் இந்த மாதிரி. ஸோ அதனால கிளாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதே வந்து நான் வந்து இப்போ ஒரு பேஷண்ட் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. பேஷண்ட் பார்க்குற இடத்துல வந்து நான் இந்த கிளாஸ் போட முடியாது, போட்டு உட்காந்தேன்னா நல்லா இருக்காது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கிரேட்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரொஃபஷனல் கிளாஸஸ். இப்போ நான் ஒரு பேஷண்ட் பார்க்குறேன்னா நான் இப்போ இப்படி ஒரு கிளாஸ் போட்டு உட்காருவேன். சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நீங்க வந்து இந்த கண்ணெதிரே தோண்டினால ஒரு பிரசாந்த் மாதிரி நல்லா இருக்கு சார் சீரியஸா அப்படி எனக்கு அந்த ஃப்ரேம் பார்த்தோன்னே எனக்கு அதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் ஆங்கிள். ஸோ இப்போ இதை வந்து நம்ம யூனிசெக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அதே மாதிரி இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது யூஸ் பண்ணலாம், இன்டர்வியூ கொடுக்கும்போது. உங்க ஆளுங்க அந்த கண்ணாடி போட்டால் திட்டுவாங்க, சார் அந்த கருப்பு கண்ணாடியை கேட்டுக்கிட்டு. ஆனால் இந்த கண்ணாடி போட்டால் ஓகேன்னுவாங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட். இந்த மாதிரி இப்போ நான் அந்த போட்டிருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து பீச் சைடு பிளஸ் அவுட்டிங்ஸ். இப்போ பீச்சுக்குலாம் போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தா இப்போ இந்த மாதிரி ஒரு இது சன்செட் பிளஸ் அந்த மாதிரி போட்டோகிராஃபிக்கு தீஸ் கிளாஸஸ் வில் பி சூப்பர். சோ அந்த காஸ்டியூம் இப்போ அந்த காஸ்டியூம் மாறணும். டக்குன்னு அந்த தாய்லாந்து கோவா காஸ்டியூமுக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் அந்த கிளாஸ் மேட்ச் ஆகும்.
ஸோ அப்போ அந்த மாதிரி ஹாஃப் ட்ரௌசர் இதெல்லாம் போட்டுட்டு அப்போ இந்த கிளாஸ் போட்டு ஒரு போஸ் கொடுத்தோம்னா அந்த லுக் வேற மாதிரி கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க இந்த பிளெயின் கிளாஸை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ அந்த கிளாஸஸ் ஒன்றுமே அதான் சொன்ன வந்துட்டு இட் வில் ஹேவ் டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ். இது அயன்மேன் கிளாஸஸ். ஸோ அந்த அயன்மேன் படம் தெரியும் உங்களுக்கு, அந்த அவர் வச்சிருக்கிறாருல அந்த டைப் ஆஃப் ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸும் ஒரு லுக்கு கொடுக்கும் சார். ஸோ அந்த கரெக்டாக மேட்ச் பண்ணுறது நிறைய பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி டிரைவிங் கிளாஸஸ் நிறைய வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து வண்டி ஓட்டுறோம், 2 வீலர் பைக்கு இதெல்லாம் போகிறோம் அப்படின்னும் போது இந்த டஸ்ட் படக்கூடாது, ஆனாலும் ஒரு கண்ணுக்கு ஒரு லுக் இருக்கணும் அப்படின்னும் போது இந்த டிரைவிங் கிளாஸஸ், இந்த ஃப்ரேமு, அப்புறம் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரேம்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் சார். இந்த மாதிரி கூல் எல்லோ, இது வந்து ஏவியேட்டரில் டைப்பில் வந்து கூல் எல்லோ, இதே மாதிரி வந்துட்டு ஸ்கொயர் டைப்லேயும் கூல் எல்லோ வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்க, இது வந்து ஸ்கொயர் டைப்ல கூல் எல்லோ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு லுக்கும் நல்லா கொடுக்கும், ப்ளஸ் அதே மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு ஒரு டெஃபினேஷனும் கொடுக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனும் கூட. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸோட பெரிய ஃபேன்ஸ். எப்போ இருந்து இந்த பழக்கம் சார் உங்களுக்கு? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு விளையாட்டா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்போ இருந்த உங்களுக்கு இந்த பழக்கம்? சார் எனக்கு வந்து இந்த பிஜி பண்ணிட்டு இருந்தேன் சார் நார்த்தில், அப்போதுலேருந்து இந்த பழக்கம் ஆரம்பிச்சது சார். அப்போ வந்து இந்த கிளாஸ் நான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் போட்டேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாடி ஏன் வச்சன்றதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஒருத்தவங்க தாடி வைக்கிறாங்கன்னா என்ன கதையா இருக்கும்னு சொல்லிட்டு. அதேதானா? ஓகே சார். அப்போ வந்து என் கண்ணை வந்து பார்க்கக்கூடாது, நான் கண்ணை பார்த்தா யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக மாட்டினது தான் அந்த கண்ணாடி. அதே மாதிரி வந்துட்டு தாடியும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த பழைய ஃபோட்டோலாம் இங்கே பார்த்துருப்பீங்க, நல்லா ஒரு பால்கோவா மாதிரி ஒரு மூஞ்சி. அந்த பால்கோவா மூஞ்சில் வந்து ஒரு தாடியை வச்சா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ட்டு வச்சது தான் அந்த தாடி. ஸோ இந்த கண்ணாடியும் தாடிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் உங்களுக்கு தெரியும், காதலாக தான் இருக்குன்ட்டு. அந்த கதையை சொல்லலாமா? விட்டுறலாம், நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இருந்தாலும் வாழ்க ஓகேங்களா. ஸோ அந்த கதை இருக்குது. பட் அப்பதான் ஆரம்பிச்சது இந்த கிளாஸ் பழக்கம். அப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கிட்டே விமர்சனங்கள் வந்தது. ஒரு டாக்டர் அந்த கிளாஸ் போடுறிய, இது எதுக்கு கிளாஸ் போடுறேன், ஏன் இப்படி பண்றேன்ட்டு. அப்புறம் தான் வந்துட்டு எப்படி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மருத்துவ கல்லூரி போகும்போது முதல்ல டீன் ஸ்ட்ரிக்டா சொன்னாரு, இந்த கிளாஸ் போட்டு வர வேலை தான் இங்க வச்சுக்கூடாது. கிளாஸ் அவங்க வந்து அது வந்து ஒரு மாதிரி இதா எடுத்துக்கிறாங்க, ரொம்ப இதா பண்றோம், என்ன கிளாஸ் போட்டு ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற, என்ன கண்ணாடி போட்டு நடக்கிற அப்படின்னு. அப்ப நான் எப்பவுமே சொல்றது, இல்ல சார் என் ஒர்க்கை பாருங்க, என் ப்ரொஃபஷனை பாருங்க, நான் பேஷண்ட் ஹேண்ட்லிங்கை பாருங்க. பேஷண்ட் போடுறப்ப நான் பாட மாட்டேன், அப்ப நான் வேற கிளாஸ் தான் போடுவேன், என் கார்லயே ஒரு 100 கிளாஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க எடுத்த உடனே, யாருமே புரியாது. ஆனா புரிஞ்சு காட்டி பாருவேன், நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி சார். ஸோ அவங்களுக்கு புரியாது. பட் ஆனா ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, டீன் ஒரு இடத்துல கூப்பிடுறாரு. அவசரத்துல கிளாஸ் போடாம பேக்கெட்ல இருந்து அப்படியே போயிட்டேன். போகும்போது டீன் கேட்டாரு, சப்ரி எங்க உங்க கிளாஸ் என்ன? அப்பதான் வந்துட்டு, அதாவது அவங்க மனசே நான் மாத்திட்டேன், ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இவனா கண்ணாடி போட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதே தான், கிளாஸ்னா சப்ரி சார்னா கிளாஸ் அப்படின்ற மாதிரி இந்த கூலிங் கிளாஸ் என்னோட ஒரு ஐடென்டிட்டியா மாறி இருக்கு. அதை நான் ஏத்துக்கிட்டேன் சந்தோஷமா. ஐ எம் ஹாப்பி வித் தட். தோ இந்த போட்டதுக்கான கதை சோகமா இருந்தாலும், ஆனா அது எனக்கு இப்போ ஒரு லுக்கையும் ஒரு கெத்தையும் கொடுத்துருக்கு. தோல்வியில தான் ஒரு சக்சஸ் ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி என்னோட தோல்வியிலேயே ஒரு சக்சஸ் ஆரம்பிச்சு. நாடுகள் மாறினாலும் கதைகள் மாறுவதில்லைன்ற மாதிரி. உண்மைதான் சார். அப்ப இந்த கண்ணாடிகளுக்காக அப்படின்னு குறிப்பிட்ட தொகையை செலவு பண்ணு அப்படின்றதா, இல்ல போற போக்குல எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்குறது தான் சார். அது அப்படியே வாங்கி அப்புறம் எனக்கோட கலெக்ஷன்ஸ்னு பார்க்கவும் நிறைய ஆயிடுச்சு. இன்னமும் வாங்கிக்கிட்டு இருக்கேன், திட்டும் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சார். எத்தனை கண்ணாடி எங்க பார்த்தாலும் வீட்டுல கண்ணாடியா இருக்கு. தடுக்கி போற இடத்துல கண்ணாடி, சிம்பா ஒரு கண்ணாடி தூக்கிட்டு ஓடுது, ஓகேங்களா, அவனுக்கு ஒரு கண்ணாடி போட்டு விட்டுருவேன், ஓகேங்களா. நாங்க 2 பேரும் வாக்கிங் பீச்சுக்கு போனா, பெசநகர் பீச்சுக்கு போனா, நான் ஒரு கண்ணாடி அவன் ஒரு கண்ணாடி போட்டு தான் நடப்போம். சோ அந்த மாதிரி வந்து டாக்டர் அப்படின்னு யாராவது கேட்பாங்கல்ல சார், ஓவரா பண்றீங்களான்ற மாதிரி எங்க மம்மி ஒரே திட்டுவாங்க. எத்தனை கண்ணாடி தான், நீ கண்ணாடி வாங்கினா அவ்வளவுதான், கையை வெட்டிடுவேன், உடைச்சிருவேன் அப்படின்னு திட்டுவாங்க. திருந்த மாட்டேன்ற சார். அந்த கண்ணாடி மேல இருக்கிற ஃபேன்ஸ் அந்த கிரேஸ் குறைய மாட்டேங்குது. வாங்கிட்டே தான் இருக்கேன். இது சம் ஆஃப் த கலெக்ஷன், டெய்லி யூஸ்னால வச்சிருக்கேன். இன்னும் கபோர்டுலாம் திறந்தோம்னா நிறைய கண்ணாடி சார். அது வந்து வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்கு, அவ்வளவு அப்படி இருக்கும். அதனாலதான். இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஜென்ஸுக்கு இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வாட்ச். இப்போ வாட்ச்ன்றது மேட்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இப்போ நிறைய பேர் அதெல்லாம் பண்றது இல்லை, அதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். யாரா இருந்தாலும் அந்த ஒரே வாட்சை கட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஜென்ஸ் நம்ம ஒரு லெவலுக்கு வரும்போது நம்ம லுக் ப்ரொஃபஷனலா ரொம்ப அழகா இருக்கணும் சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு அந்த ஆடையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மேன்லியா வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அதனால அந்த ப்ரொஃபஷனலிசமை வந்து மெயின்டைன் பண்ணணும், ஒரு மேன்லினஸை மெயின்டைன் பண்ணணும். அப்போ வாட்சஸும் அதுக்கு கை கொடுக்குது சார். ஸோ நம்ம கண்ணாடி, நம்ம லுக்கு, ஹேரு, பியர்டை தாண்டி
பெர்ஃப்யூமை தாண்டி வாட்சும் ஒரு லுக். இப்போ இந்த யோசிச்சு பாருங்க, இந்த காஸ்டியூமுக்கு நான் டக்குன்னு இந்த இடத்துல வந்துட்டு சும்மா ஒரு பிங்க் கலர்ல வந்துட்டு ஒரு பொம்மை வாட்ச் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தா மொத்த லுக்கையும் கெடுத்துரும் சார். ஓகேங்களா? ஸோ அந்த இவ்வளோ தூரம் நம்ம ரெடி ஆகிட்டு அந்த வாட்சுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தோணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸோட இந்த இதுக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி அந்த டார்க் ப்ளூஸ் வித் அண்ட் கோல்டன் ஃப்ரேம். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் லுக்கு நம்ம அப்படி நிற்கும் போது வந்துட்டு இந்த வாட்சும் நம்மளுக்கு அது கை கொடுக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியும் லைட் ஃப்ரேமு ஷர்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி, வாட்சும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த லுக்கை வந்துட்டு இட் வில் கம் டுகெதர். நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு நிமிஷம் நீங்கள் டாக்டரா இல்லை மாடலான்ற மாதிரி அப்படி நின்று அப்படி கம்பீரமா பார்க்கும்போது இல்லை சார், போசிங்ஸ் இதெல்லாம் நம்ம நிஜமா நல்லா இருக்கு சார். உண்மையாவே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா நீங்க காலம் போற போக்குல எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா சார். நீங்க இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இதை இவ்வளவு கவனமா எடுத்துக்கிறீங்கன்றதே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வேலையே இல்லாதவங்க, என்னையே நான் சொல்லிக்கிறேன், வேலையே இல்லாத சமயத்துல கூட பயங்கர பிஸி பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்க. இவ்வளோ பிஸிக்கு நடுவுல நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா பெரிய பேஷன் சார். டிராவலிங், ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு லெவலுக்கு வரும்போது வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சொசைட்டில வந்துட்டு ஒருத்தருக்கு பார்க்கும்போது அட்மையர் ஆகணும். பரவாயில்ல, எப்படி இந்த பையன் இப்போ நல்லா வராம பாரு அப்படின்ட்டு நம்மளை பார்த்து ஒரு 10 பசங்க மோட்டிவேட் ஆகணும், எல்லா இளைஞர்களும் மோட்டிவேட் ஆகணும். ஸோ எல்லாருமே மோட்டிவேட் ஆகணுன்றதுக்கு தான் வந்துட்டு நம்ம சொல்றோம் இது எல்லாத்தையுமே, மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஸோ இந்த லுக் அப்படின்றது, இந்த ப்ரொஃபஷனலிசம், இந்த கிளாஸ், இந்த போஸ்ன்றது வந்து டிராவலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய போசஸ் கொடுப்பேன், இப்படி இன்னொரு போஸ் கொடுப்பேன், இப்படி ஒரு போஸ் கொடுப்பேன், இப்படி லுக், இந்த மாதிரி போசஸ் எனக்கு நிறைய வரும். இப்போ அதனால தான் போய் படத்துல நடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதுலயும் ஒரு டாக்டர் ரோல் தான் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதான் அந்த வாட்சஸ் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ இந்த வாட்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50-60 வாட்ச் வச்சிருப்பேன். இப்போ கலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் வாட்சஸும் இருக்கு, ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ற மாதிரியும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு கிரிங்கியா சொல்றது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இதே ப்ளூல நான் இந்த ப்ளூ இங்க போட்டேன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா நான் இதே ஒரு ஜீன் டிஷர்ட்டை போட்டுட்டு இந்த டிஜிட்டல் வாட்சை போடுறேன்னா சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மீன் பண்றேன். அதே மாதிரி இந்த ஃபுல் சில நேரத்துல வந்து இந்த அனலாக் ஆன்டகானிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபுல் பிளாக் போட்டு சில பேர் பிளாக் வாட்சும் போடலாம், ஆனா அந்த இடத்துல இந்த மாதிரி பிளெயின் ஒயிட் வாட்சும் சூப்பரா எடுக்கும். ஃபுல் பிளாக் போட்டு இதை மட்டும் ஒயிட் போட்டீங்கன்னா கான்ட்ராஸ்டா அந்த ஒயிட் தெரியும். ஆனா அந்த ஒயிட் காமெடி ஒயிட்டா இருக்கக்கூடாது, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொம்மை மாதிரி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ மாதிரி ப்ரொஃபஷனலா ஒரு ஒயிட் வச்சிங்கன்னா இது டீசலோட டிஜிட்டல் வாட்ச் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன பிரைஸ் இருக்கும் சார் அது? கண்டிப்பா எல்லாமே வந்துட்டு ஒரு 7,000 6,000 அந்த மாதிரி இருக்கும் சார். அந்த மாதிரி இருக்கும். அந்த தகுதிக்கு நம்ம வளர்த்துக்கிட்டோம் சார், கஷ்டப்பட்டேன். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தீர்மானம்னா ₹1 கூட நம்ம அம்மா அப்பா கிட்ட வாங்கக்கூடாது. எல்லாமே என்னோட காசா இருக்கணும், நான் உழைச்சதா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் உழைச்சி வாங்குறது தான் சார் என்னோட டிசைன். நான் போட்டிருக்க உடையிலேருந்து, நான் வச்சிருக்க கார்லேருந்து எல்லாம் இட்ஸ் மை ஓன். இதுதான் இதுல வந்து எனக்காக வந்து எது காஸ்ட்லியான திங் மட்டும் எனக்கு ஒன்று. இது வந்து காஸ்ட்லி, ஆனா நான் வாங்கல சார். இது ரொம்ப காஸ்ட்லி, ஆனா நான் வாங்கல. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பஹ்ரைன்ல வந்துட்டு ஒரு ஷேக் பாய் வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு சார். ஏன் கொடுத்தாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு COPD, அதாவது சிகரெட் குடிச்சா ரொம்ப லங்ஸ் பாதிக்கப்படுற கேஸ். இது ஃபெராரி சார், ஃபெராரி வாட்ச், ஃபெராரி எல்லோ. என்ன ஸ்பெஷல் சார்? ஸ்பெஷல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெராரி வாட்சஸே காஸ்ட்லி சார். ஏன்னா ஃபெராரியோட ரேஸ் அவங்களோட வாட்சஸ். அந்த ஃபெராரி ஜெனரலா ரெட் கலர்ல தான் விடுவாங்க, எல்லோ வந்து லிமிடெட் எடிஷன்ல தான் விடுவாங்க. ஸோ இந்த எல்லோட லிமிடெட் எடிஷன் வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. ஸோ அது வந்து பஹ்ரைன்ல வந்து அந்த பேஷண்ட்டை நான் வந்து ட்ரீட் பண்ண போனேன். அவருக்கு என்ன வந்து கொஞ்சம் ஒரு சில சோர்சஸ் மூலியமா தெரிஞ்சிருக்கு. அங்க இருக்கிற இந்தியர்கள் வந்து ஒருத்தர் என்ன பரிந்துரை பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து அவங்க போய் ட்ரீட் பண்ணி கொஞ்சம் வந்து ஐடியாஸ்லாம் சொன்னேன், இந்த ட்ரக்ஸ் வேணா, இந்த ட்ரக்ஸ் போடுங்கன்ட்டு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ அப்போ வந்து அவர் ரொம்ப இதுவாகி அப்போ வந்து ஃபீஸ் நான் சொன்னேன், பஹ்ரைன் என்ன கூப்பிட்டு வந்ததே ஃபீஸ் தான், பரவாயில்ல பஹ்ரைன் ஊரை பார்த்துட்டு போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு. இல்ல டாக்டர் ஏதாவது உங்க ஃபீஸ் சொல்லுங்க. இல்லை எதுவும் வேணான்னு. நல்ல வேணா அந்த ஃபீஸ் சொல்லி கூட கம்மியா சொல்லியிருப்பேன். சொல்லியிருந்த வாட்ச் வந்திருக்கு. ஆமா, சொல்லியிருந்த வாட்ச் ஃபீஸ் சொல்லியிருந்தா கூட நம்ம ஏதாவது சரி சார் ஒரு 1000 கொடுங்க, 2000 கொடுங்க, வந்துட்டு போயிருக்கு 1000 கொடுங்க, அவ்வளவுதான் நம்ம கேட்போம். நம்ம ஒண்ணு அப்படியே அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் கிடையாது. ஆனா அவரு இஷ்டத்துக்கு விட்டதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசு நினைக்கிறேன். அப்போ வந்து சின்ன கிஃப்ட் டாக்டர் உங்களுக்கு அப்படின்னாரு. அப்புறம் தான் திறந்து வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக் ஃபெராரி லிமிடெட் எடிஷன் நாங்க கூகுள் பண்ணி பார்த்தா நமக்கு லேக்ஸ்ல போகுது. சோ அதனால எக்ஸாக்ட்டா இப்போ இதோட வேல்யூன்றது இப்போ 2-3 lakhs இருக்கும் சார். ஆனா இந்த மாடல் இப்ப இல்ல சார். ஓகே, ஆனா இந்த மாடல் இல்ல. ஃபெராரியோட எல்லோவோட லிமிடெட் எடிஷன் மாடல் வந்து இப்ப இல்ல. ஓகேங்களா? சோ இட் இஸ் an very good watch. சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இது எவ்வளவு 2 lakhன்னு வெச்சுக்கோங்க சார். இதுலயும் மணி தான் காமிக்குது. இதுலயும் மணி தான் காமிக்குது.
பண்ணிருக்காங்களா இல்லையா? கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. நீ என்ன இப்ப வகையா வாட்ச் கட்டியிருக்க, இதெல்லாம் இதுல எந்த டைம் தான் காமிக்குது, இதோ டைம் தான் காமிக்குது. இது ஆட்டோமேட்டிக் பாருங்க, கையில கட்டும் போது உங்களுக்கு தெரியும் உள்ள ஓட ஆரம்பிக்கும் டக் 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 டக்னு. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பல்ஸ்ல ஃபங்க்ஷன் ஆகும். இதுவும் இந்த கெனத் கோல்டு, இதுவும் பாருங்க உள்ள அனலாக். இது உங்களுக்கு தெரியும் உள்ள டிக் 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 டிக்னு ஆடும். சோ இதுவும் அதே மாதிரி நம்ம கையில வச்சோம்னா ஓட ஆரம்பிக்கும். இதை நான் தாய்லாந்து போகும்போது வாங்கினது, செக்ஸிட்னு சொல்லிட்டு. இது ஒரு தாய்லாந்து கம்பெனி வாட்ச். இதுவும் அனலாக், சூப்பரா இருக்கும். நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டா போதும், அது பாட்டு இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ இதெல்லாம் வந்து இது ஆலிவ் கிரீன் கலர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சார். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாடல்ல வேணும்னா ஜி ஷாக் வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஜீனு, ஒரு பீச்சுக்கு போகிறோம், ஒரு பீச் ரைடு வாக்கிங் போகிறோம், இந்த மாதிரி டைம் அப்போ தீஸ் கலெக்ஷன்ஸ் வில் பி குட். ஸோ அது மாதிரி பார்ட்டி, நீங்கள் ஏதாவது பார்ட்டிஸில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படி மாதிரி இருந்தால் இந்த கிறிஸ்டல் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன் சார். இந்த மாதிரி இதெல்லாமே வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு நகை மேலே ஆசை கிடையாது. ஓகேங்களா? ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுவோம் ரொம்பலாம் கிடையாது சார். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராட்சமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு பிடிச்சது வந்து மேன்ஸுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது அப்படின்றது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அசசரிஸ். அது மாதிரி இப்போ வாட்சஸ் அப்படிங்கும்போது இப்போ நீங்க எதுவும் மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிஃப்ட் நிறைய வரும், வாட்சஸ் தான் கிஃப்ட் பண்ணுவாங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க எல்லாம். அப்படி வந்த வாட்சை காமிக்கவே இல்லையா சார்? இருக்கு இல்லையா? அதுல இருக்கு எப்படி இல்லாம போகும்? இது வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது தான் சார். இது ஸ்பெஷல் கிஃப்ட். ஆமா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கொடுத்த கிஃப்ட் இந்த ஜியராட்டோ. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு கிஃப்ட் வந்தது. இது வந்து நம்ம பஹ்ரைன் பாய் கொடுத்தது. ஓகேங்களா? அது ஓகே சார். அது ஓகே. பஹ்ரைன்ல கொடுத்த கிஃப்ட் சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து ஸ்பெஷலா இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் சார் அது. ஓகேங்களா? மத்தபடி வந்துட்டு கிளாஸஸ் தான் நிறைய வந்திருக்கு கிஃப்டா. வாட்சஸ்ன்றது ஒரு 2 3 இன்னொன்னு இருக்கு, அது உள்ள இருக்கு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் சார். Thank you sir. Thank you sir. Your dream plot awaits for you at OMR with Nama Family Group. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க் let the celebration begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.